श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। ऐङ्कारक्रीङ्कारकस्य युक्ता श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनेभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्। ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மையும் ககாராதி ஓராரும் அர்த்தமே போலும் சகாராதி ஓர் நான்கும் தான் சுத்த வெண்மை சகாராதி மூவித்யை காமிய முத்தியை. ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று ஆனி மாதத்தோட அமாவாசை. இன்னிலேருந்து ஆஷாட நவராத்திரி தொடக்கம். இந்த புண்ணியமான ஆஷாட நவராத்திரியில் புண்ணிய தினம் நம்பவால் பாக்கியம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு தெய்வ சங்கல்பமோ என்னவோ தெரியலை. நான் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்று ஒரு ஸ்லோகத்துக்கு சௌந்தர்யலகரியிலிருந்து நான் போடுறேன்னே. இன்னின்று வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம், அமாவாசை, ஆஷாட நவராத்திரி ஆரம்ப தினம். இன்னிலிருந்து நம்ம பண்ண பாக்கியம். இன்னைக்கு வந்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். இதில் பகவத்பாதால் ஸ்ரீசக்கரத்தை வர்ணனை பண்ணுறார். ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கிறது என்று அதோட வர்ணனை. ஸ்ரீசக்கர நிவாசின்யை நமகான்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி. அம்பாள் ஸ்ரீசக்கரஸ்வரூபமாக இருக்கிறாள். இந்த ஸ்ரீசக்கரம் மட்டும் இல்லைன்னா அம்பாள் காமாட்சி கௌரமாக இருந்தா, மீனாட்சி கௌரமாக இருந்தா, அகிலாண்டேஸ்வரி ரோத்ரியாக இருந்தா, அகிலாண்டேஸ்வரியாக பார்க்க முடியலையாம்மா. கதவை வச்சு பூட்டிட்டா திருவானைக்காவல் இல்லையா. என் தாத்தா திருவானைக்காவல் கோயிலில் தான் 40 வருஷம் இருந்தார். அற்புதமான சிவஸ்தலம். 51 சக்தி பீடங்களில் அதுவும் ஒன்று. அந்த மாதிரியே திருவானைக்காவல் அகிலாண்டேஷி அவ்வளோ கௌரமாயி கோரமாயி உக்கிரமாக இருந்தாலாம்மா. அப்படியே அந்த கோயிலே சாத்திட்டா. சன்னதி கர்ப்பகரத்தோடு வச்சு பூட்டின்ட்டு அந்த கதவுக்கு நித்தியம் பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம்மா. இந்த கதவில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி. அந்த மாதிரி அம்பாள் எல்லாமே ஆக்ரோஷமாக இருந்தா எல்லா ஸ்தலத்துலேயும். சங்கர பகவத்பாதால் தான் ஒரு ஸ்தலத்துக்கும் ஸ்ரீசக்கரத்தை ஆவாகனம் பண்ணி ஸ்ரீசக்கரத்தில் உபாசனை பண்ணி ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே அந்த அம்பாலோட கோபத்தை எல்லாம் உள்ளடக்கி அம்பாள் சாந்திப்படுத்தா. அந்த ஸ்ரீசக்கர நிவாசினி. ஸ்ரீசக்கர பூஜையினால் மட்டும்தான் அம்பாள் பிரீத்தெறிகிறா. அந்த அற்புதமான ஸ்ரீசக்கரத்தோட வர்ணனையை சொல்கிறா. தாடங்க யுகலாதாரின்னு சொல்லுவா. திருவானைக்காவலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்திலால் ஆன தாடங்கத்தை வச்சுட்டு இருக்கிறா அகிலாண்டேஸ்வரி. அற்புதமான மூர்த்தி அகிலாண்டேஸ்வரி ஸ்வரூபமே வர்ணிச்சுட்டே போகலாம். அற்புதமான மூர்த்தம். அந்த மாதிரி இன்று நாம் சிந்திப்பது சௌந்தர்யலகரியிலிருந்து 11வது ஸ்லோகம். அதில் ஸ்ரீசக்கரத்தை வர்ணனை பண்ணுறார். இதில் அந்த ஸ்ரீசக்கரமாக பார்த்தேன்னா வெளியில் பார்த்தேன்னா வாயில் 4 வாயில் இருக்கும், அதில் ஒரு வட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தாமரையாட்டம் ஏதாவது இருக்கும், அதில் வெறும் முக்கோணமாக இருக்குதான். என்ன சார் அதுக்காக என்னென்ன தன்மை இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதில் இதில் எவ்வளோ கோணங்கள் எவ்வளோ இதுகள் இருக்குன்னு தான் சொல்லி சங்கர பகவத்பாதால் சொல்லிக்கிறா. அந்த ஒரு இதுக்கு என்னென்ன பெயர் இருக்கிறதுன்றது நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்காக இந்த பதிவில் விடுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை காண்போமாக. சதுர்பி ஸ்ரீகண்டை
शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रपिण्णापि शम्भोर्नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुतलकलास्रवत्रिवलया त्रिरेकापीशार्तं तव चरणकोणापरिणता. அதாவது ஸ்ரீகண்டைஹி ஸ்ருணாதி கினஸ்திதி ஸ்ரீவிஷம் கண்டே யஸ்யா அசௌ ஸ்ரீகண்டே ஹரஹ தேகோண அபிஸ்ரீகண்டகா. ஸ்ரீ என்றாலே செல்வம் என்று பொருள், மங்களம் என்ற பொருள் உண்டு. ஸ்ரீ என்ற பொருளுக்கு சிறப்புகள் என்று பெயரும் உண்டு. கண்டகா, கண்டம், நீலகண்டர் அப்படின்னு சொல்லுவார். நீலகண்டருக்கு என்ன அர்த்தம்னா, ஆலகார விஷயத்தை குடித்தனால சிவனோட கழுத்து நீளமாக எடுத்து, அதனால் இந்த நீல கலர் கொண்ட கழுத்தையுடையனால சுவாமிக்கு நீலகண்டர்னு பேர். அப்போனா கண்டர்னு என்னது? கழுத்துன்னு அர்த்தம். அதனால் ஷீன்ற பொருள் மங்களமான வஸ்து, கண்டன்றது கழுத்து. மங்களம் என்ற சொல்லுக்கு சிவகா என்ற அர்த்தம் உண்டு. சிவகா இதிகி மங்களகா என்று சொல்லுவது. கல்யாணகாக்கும் மங்களம் சிவகா. அதாவது சிவம் என்ற பொருளுக்கே மங்களம் என்று அர்த்தம். அப்போ அதுதான் சொல்கிறார் ஸ்ரீகண்டைஹி. இல்லை என்ன சொல்கிறான்னா, மங்களஸ்வரூபமான சிவபெருமான் அதனோட கண்டத்தையும் இதில் வர்ணிக்கிறார். சிவபெருமானோட ஸ்ரீசக்கரம், எல்லாத்துக்கும் சுவாமிக்கு யந்திரங்கள் இருக்கும். அதே மாதிரி சிவனுக்குரிய யந்திரத்தை குறிப்பது ஸ்ரீகண்டங்கள், அதாவது ஸ்ரீகண்டம் அப்படின்றார். அப்போ எப்படி அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் குறிக்கிறதோ அதுபோல் சிவனை குறிப்பது ஸ்ரீகண்டம் அப்படின்றது. அதான் இந்த இடத்துல ஸ்ரீகண்டைஹி அப்படின்னு சொல்லி வருது. சிவயுவதிபிகி, இது என்ன சிவயுவதிபிகி அப்படின்னா, சிவகான்ற இடத்துக்கு ஈஸ்வரனை குறிக்கும். யுவதிபிகி அதாவது சிவனோட பத்தினியாகிய யார்? பராசக்தி, அம்பாலை குறிக்குது. சிவயுவத்தின்னா என்னது? அம்பாள் யாரோட பத்னி? சிவபெருமானோட பத்னி. அதனால தான் சிவயுவதி, சிவனோட பத்னி அப்படின்னு சொல்லி இல்லை குறிக்கிறா. பஞ்சபிரபி, அது என்ன பஞ்சபிரபி அப்படின்னா, இந்த 5 கோணங்கள் கொண்டது. அதாவது சுவாமிக்கு பஞ்சு இருக்குது, 5 சக்கரம் இருக்குதுன்னு சொல்கிறான். சுவாமிக்கு 5, அம்பாளுக்கு 9. அதான் சொல்லுவா சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபிகி அப்படின்றா. அப்போ அம்பாளுக்கு 9 சக்கரங்களும் சிவனுக்கு 5 சக்கரங்களாகவும் இருக்கிறது என்று இதில் சங்கர பகவத் பாதால் சொல்கிறாள். இது தாந்திரிக முறையானது. அதில் ஒரு சக்கரமாக வர்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, சதுர்ஷத்வாரிம்ஷத்து இல்லை, ஷத்வாரினா ஷதுர் அப்படின்னா 4, ஷத்வாரி விம்ஷத் சதுர்ஷத், சதுரோட ஷத்து சேர்ந்தனால 40, 43 இருக்கிறது அப்படின்னு இல்லாமல் இவர் என்ன சொல்கிறான்னா, நார்மலாக ஸ்ரீசக்கரத்துக்கு
43 கோணங்கள் தான் சொல்லுவா. இவர் என்னன்னா சதுர்ஷத்வாரி 43 அல்ல 44 இருக்கு. அதாவது சது சத்வாரிஷத், அதாவது 44 இருக்கிறது. வசுதல கலாஸ்ரீ திரிவலயே திரேகாபி சார்த்தம் நவச்சரண கோணா பரிணதா. அதாவது என்னாயா இந்த 44 இருக்குதுன்னு சொல்கிறாளே பின்ன. அப்போ ஸ்ரீசக்கரத்தை பார்த்தேன்னா இந்த வெளியில் வாயில் வாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரு வட்டம் இருக்கும். நல்லா பார்க்கணும். வெளில இருக்கிற இந்த வாயில் இருக்கிற 3 கோடாக இருக்கும். அதுக்குள்ளே போனால் வட்டம் 3 வட்டம் இருக்கும். அதுக்கு உள்ளே 16 தல பத்மம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கும். ஒரு லைன் வட்டம் தான் இருக்கும். அதுக்குள்ளே 8 தல பத்மம் இருக்கும். அதுக்குள்ளே திரும்பி ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடில் முக்கோணங்கள் இருக்கும். அந்த முக்கோணங்களை கூட்டினா 14 முக்கோணம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே போகணும். திரும்பி உள்ளே இருக்கிற அந்த முக்கோணங்களை என்னென்னா 10 முக்கோணம் இருக்கும். திரும்பி அதுக்குள்ள முக்கோணங்கள் இருக்குது. அது என்னென்னா 10 இருக்கும். திரும்பி அதுக்கு உள்ளே போய் என்னென்னா 8 முக்கோணம் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு முக்கோணம் இருக்குது. அது ஒரு திரிகோணம். அப்போ மொத்தம் எவ்வளோ திரிகோணம் இருக்குது? 43 திரிகோணங்கள் இருக்குது. இதுதான் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கிற விதானம். ஆனால் இல்லை சங்கரர் பகவத்பாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீகண்டேகி சிவயுவதி பஞ்சபிரபி பிரபஞ்சானாபி சம்போ நவபிரபி. அதாவது இதில் இப்போ ஏன் நவசக்கரன்னு சொன்னான்னா நவாரணம். அப்போ 9 அடுக்குகள். இப்போ சுவாமி பஞ்சாவரண லிங்கத்தை பஞ்ச ஆவரண பூஜைன்னு சொல்லுவா. லிங்கத்துக்கு மூல கீழே நடுபகுதி, அதுக்கப்புறம் இது அடுத்த யோனி மேலே லிங்கஸ்தாபி. அப்போ சுவாமிக்கு 5 தான். அதாவது பஞ்சவரணம் அப்படின்னு பஞ்ச ஆவரண பூஜைன்னு சொல்லி சிவ பூஜையில் இருக்குது. அப்போ ஒரு ஆவரணத்தில் ஒரு தேவதைகளாக இருப்பாங்க. அவளுக்கு ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவா பஞ்ச ஆவரண பூஜையில், சிவ பூஜையில். அதே மாதிரி அம்பாளுக்கு நவாரண பூஜை இருக்குது. நவசக்கரங்கள் கோல்கொண்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த துவாரம், அதுக்கு மேலே ஒரு வட்டம் 2, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 16 தல பத்மம் இருக்குது. அது எத்தனாவது 3. அதுக்கு மேலே அஷ்டதல பத்மம் இருக்குது 4. அப்போ 14, 5, 10, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் திரும்பி 10 முக்கோணம் இருக்குது 7, அடுத்தது 8 முக்கோணம் இருக்குது, அது 9, கடைசியாக ஒரே ஒரு முக்கோணம் இருக்குது பிந்து 10. அதான் ஸ்ரீசக்கர மத்தியே பிந்துன்றது நடு மத்தியில் இருக்கா. அது 1 மொத்தம் 9 சக்கரங்கள் இருக்கிறது. கரெக்டுங்களா? அப்போ அந்த 9தோட சேர்ந்து சுவாமியோட மூல பிந்து இருக்குது மேலே சதாசிவமூர்த்தியா. அந்த மேலே இருக்க அந்த பிந்து சக்கரமும் சேர்ந்து 44 சக்கரங்களாக அம்பாள் ஸ்வரூபம் இருக்குதுன்னு சொல்லி அதான் சொல்கிறார். ஸ்ரீகண்டேகி சிவயுபதிபிகி பஞ்சபிரபிகி பிரபிஞ்சானாபி சம்போ நவபிரபிகி அப்படின்னு சொல்கிறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஸ்ரீசக்கரம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி லலிதாதிர்ஷதியில் சொல்லுவா. திரிகோணே மஷ்கோணே தசகோணத்வயம் ததா சதுர்தசா சைதானி சக்தி சக்கராணி பஞ்சசே பிந்து சாஸ்தலம் பத்மம் பத்மம் சோடச பத்ரகம் சதுர்கஷத்வாரி திவ சக்ரானுக்ரமாத்து. முக்கோணம், அதுக்கப்புறம் முக்கோணம் மேலே ஃபஸ்ட்டு முக்கோணம் இருக்குது. அதுக்கு அடுத்தது 8 முக்கோணம் இருக்குது. அது கீழே 2 10 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்து 14 கோணம். அது கீழே 5 சக்திகளான சக்கரங்கள் பிந்து எட்கல கமலமும் 16 இதழ் கொண்ட கமலமும் 4 கோணம் கொண்ட 4 துவாரங்கள் இருக்கிறது. இதுதான் ஸ்ரீசக்கரத்தோட விதானம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஒன்றுக்கு ஒரு பெயர்கள் உண்டு. அதையும் நம்ம சிந்திப்போமாக. ஃபஸ்ட்டு ஸ்ரீசக்கரத்தை எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 4 துவாரம் இருக்கும். சக்கரத்து எல்லா சக்கரம் எடுத்தால் ஸ்ரீசக்கரம் மட்டும் இல்லை, எந்த சக்கரங்கள் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு துவாரம் இருக்கும். 4 துவாரம். அது பேர் பூபூரம் பேர்.
அதில் வந்து 3 கோடு இருக்கும். 3 கோட்டுக்கும் ஒரு தேவதை இருக்கிறது. ஒரு கோட்டில் 10 தேவதை, அதே மாதிரி 3 கோட்டுக்கு 10 10னா 30 தேவதைகள் இருக்கிறது. 30 தேவதையும் இங்கே ஸ்தானத்திலிருந்து காவல் தேவதையாக இருக்கிறது. அந்த அனிமா, லக்கிமா, அஷித்மா, பிரதிவா, பக்தி, க்ஷா, பிராப்தி, சர்வாங்கா, பிராமி, கௌரி, கௌமாரி, வாராகி, சாமுண்டி, அந்த மாதிரியே 30 கணக்கான தேவதைகள் இங்கிருந்து காவலாக இருக்கிறது. இந்த முன்னாடி இருக்கிற அந்த நாற்கோணத்தில் 4 துவாரத்தில் இருக்கிற அந்த பூப்புறம் பேர் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னா வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்துக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3 கோடுகள் இருக்கும். 3 கோடுக்கும் 3 தேவதைகள் இருந்து அதையும் ஆட்சி செஞ்சிருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 16 தளம் கொண்ட தாமரை இருக்கும். அதுதான் ஷோடசின்றது. அம்பாளுக்கு ஷோடசின்னு ஏன் பேர் வந்துச்சு? அதான் ஷோடச கலா இருக்கிறனால. அப்போ அந்த ஷோடச பத்மம் இந்த இதில் வந்து 16 தளத்தில் 16 தேவதைகள் வாங்கிறது. அதை வந்து பரிபூரகா அப்படின்னு சொல்லுவாள். சர்வ பரிபூரக சக்கரம் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா 8 தல பத்மம் இருக்கும். அதுக்கு பேர் வசுடலம் பேர். அதுக்கு வந்து சர்வ சம்ஷோபனா சக்கரம் பேர். அது சர்வ சம்போக்ஷனா சக்கரம். அதற்கு வந்து 8 தேவதைகள் இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 திரிகோணம். அதுக்கு பேர் சதுர்தாஷாத்வரம் பேர். அந்த சக்கரத்துக்கு பேர் என்னன்னா சர்வ சௌபாக்கியதா சக்கரம். சகல சௌபாக்கியங்களையும் தர சக்கரத்துக்கு அதிபதியான தேவதைகள் வந்து அந்த 14 சக்கரத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது 10. அடுத்தது பகிர்தாட்சரம். பகிர் அந்தர்ன்னு சொல்லுவா. பகிர் மேலே இருக்கிற அந்தர்னா உள்ள இருக்க. அதனால் மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பகிர்தாட்சரம் அப்படின்னு பேர். அது வந்து சர்வத சாதக சக்கரம். நம்ம சாதகம் பண்ணுறோம்னோ அது சாதனை உபாசனை செய்கிற 10 தேவதை. தசமகா வித்யையில் வந்த 10 தேவதைகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அதான் சாதனான்னு பேர் வந்துட்டு. சர்வ சாதனா சக்கரம் சொல்லி அந்த தசமகா வித்யாவில் இருக்கிற அந்த 10 தேவதை வந்து வாசம் பண்ணுற இடம் இந்த ஃபஸ்ட்டு 10 திரிகோணம் இருக்கிறது. பகிர் தாக்ஷரம் சக்கரம். அடுத்தது அந்த தாக்ஷரம் சக்கரத்தில் வந்து சர்வ ரக்ஷாகர சக்கரம் பேர். ரக்ஷனை பண்ணுற ரக்ஷாஸ்வரூபமான தேவதைகள் வந்து வாசம் பண்ணுற சக்கரம் அந்த 2வது 10 திரிகோணம் கொண்ட சக்கரம். அடுத்தது 8 தளம் கொண்டது வாசுஸ்தலம். அந்த இடத்துக்கு பேர் சர்வ ரோக கர சக்கரம். நம்மளுக்கு உடம்புக்கு எல்லா ரோகங்களையும் நிவர்த்தி பண்ணுற சக்கரம் இந்த 8 தளத்தை 8 திரிகோணம் கொண்டிருக்க அந்த சக்கரம். அடுத்தது திரிகோணே, ஒரே ஒரு பிந்து. அதை வந்து சர்வ சித்தி பிரதான சக்கரம் சொல்லுவாள். எல்லா சகல விதமான சௌபாக்கியம் சகல விதமான சித்தி பிராப்தியும் தர சக்கரம். அங்கே தான் காமேஸ்வரி சமேத காமேஸ்வர சுவாமியான பரங்கருணாமூர்த்தியான உமாமகேஸ்வர சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறார். மாதா திபுர சுந்தரி அந்த இடத்துல தான் அந்த பிந்து மத்தியில தான் சொல்கிறார். ஸ்ரீ ஸ்ரீசக்கர நிவாசின்யை நமோ நம பிந்து மத்தியஸ்த நிவாசின்யை நமகான்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி நம்மளுக்கு புலன்படும். அந்த மாதிரியே சங்கர பகவத்பாதால் வந்து இதில் வந்து 43 திரிகோணம் தான் வருகிறது. ஈஸ்வரனோட பிந்து இருக்குது. அந்த பிந்துவையும் சேர்த்து மொத்தம் 44 திரிகோணமாக சிவாசக்தியுத்த சிவயோக பாவனையிலிருந்து ஸ்ரீசக்கரத்துக்கான திரிகோணம் 44 திரிகோணங்கள் இருக்கிறன்னு சொல்லி ஸ்ரீசங்கரர் வந்து பாஷ்யம் பண்ணுறார். இது அற்புதமான ஸ்தோத்திரம்.
எவ்வளோ பாஷைகள் இருக்கிறது. இப்போ புரியுதா ஏன் சொன்னேன்? ஸ்ரீசக்கரத்தை வந்து உபாசனை பண்ணுறது பரமபாகியசாலி. அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஸ்ரீவித்யா கிடச்சின்றாது. அதுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்து பாலாதிபுரசுந்தரியோ இல்லை ஷோடஜையோ வாங்கிட்டாலுமே நித்தியம் வந்து நவாரண பூஜை பண்ணுற பாக்கியம் வேணும். அது இருந்தால் தான் நித்தியம் பூஜை செய்ய முடியும். அதனால் ஸ்ரீசக்கரத்தை வந்து மனசிலேயே தியானம் செஞ்சு இல்லை தேவதைகளாக இருக்கிறது. இதை நான் தனி பதிவாக இன்னொரு நாள் போடலாம் இருக்கிறேன். ஆனால் இதே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். எவ்வளோ ஓடுறதுன்னு தெரியலை. அப்போ இந்த தேவதையும் சொல்லிப்பாங்கன்னா கிட்டக்கிட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதை வந்து மற்றொரு நாள் நான் தனிப்பதிவாக ஸ்ரீசக்கரமும் சொல்லி நான் போடுறேன். அற்புதமான பதிவாக இருக்கும் அது. என்று நாம் ஸ்ரீசக்கரத்தின் அடிப்படை விஷயங்களை கண்டுட்டோம். பகவத்பாதால் சொன்னது லலிதா திருஷதியில் வந்து என்ன சொல்லிக்குதோ அதை வச்சு நான் வியாக்கியானம் பண்ணி நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அற்புதமான ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். இதை சிரவணம் பண்ணவர்கள் எல்லாத்துக்கும் அம்பாலோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைத்து அவள் செய்யும் அகால காரியங்களையும் சித்தி கிடச்சி காமமோக்ஷாதி பிராப்தி கிடச்சி சகல சௌபாகியம் வர வேணும்னு சொல்லி அந்த மாதா திபுரசுந்தரியை நமஸ்கரிச்சுண்டு இன்று ஆஷாட நவராத்திரி ஆரம்ப தினமாக மாதா வாராகி அம்மனையும் மாதா திபுரசுந்தரியும் எனையாலும் அகிலாண்டேஸ்வரி தேவியை நமஸ்கரிச்சுண்டு இன்றைய பதிவை இன்றைய வியாக்கியானத்தை நான் முடிப்பேனாக. ஹரி ஓம் ஸ்ரீ தத்சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமோ நமः. சகல ஐஸ்வர்யம் பிராப்தி. எல்லாருக்கும்